இது மற்ற யாருக்காகவும் இல்லை, அதிமுகவோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்காக இந்த விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். யாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்காருன்றதை திரு பழனிசாமி அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். இந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு பிரமாணியா வியூக வகுப்பு நிறுவனத்தை சேர்ந்த திரு ஹரி மற்றும் திரு சாய் ஆகிய 2 பேரை ஐஸ்கிரீம் அதிகாரியோட உத்தரவின் பேரில் கைது செய்து அந்த கார்லேருந்து ஒரு 27 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது, கார் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களை கொண்டு போய் சட்டவிரோத காவலில் 28 மணி நேரம் வைத்திருந்த பிறகு துப்பாக்கி காட்டி மிரட்டினது. இந்த விவரங்களெல்லாம் நாம் பதிவு செய்தோம். அவர்களை கைது செய்யுமாறு இந்த தகவலை காவல்துறைக்கு கொடுத்ததே ராஜ் சத்யன் என்பதை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜ் சத்யன் மீது பல்வேறு புகார்களை நம்ம தொடர்ந்து நமது நிகழ்ச்சியில் சொல்லி கொண்டிருந்திருக்கிறோம். அவருடைய பழனிசாமியின் தோழர்களாக இருக்கக்கூடிய அவரது கட்சி தலைவர்களும் பல்வேறு புகார்களை சொல்லியிருக்கிறார்கள். இது எங்கே அவர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் விட்டதனால் இது எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்றத அவர் திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் பின்கதைக்கு போயிட்டு நான் இங்கே வர்றேன். டி நகரில் இந்த சவுக்கு மீடியா அலுவலகத்தை நமக்கு பார்த்து கொடுத்தது ராஜ் சத்யன் தான். அவர் தான் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த ஒப்பந்தம் அவருடைய நிறுவனத்தின் பேரில் தான் செய்யப்பட்டிருந்தது. அட்வான்ஸை பார்த்து பில்டிங்கை பார்த்து கொடுத்துட்டாரு. நம்ம போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் கடந்த ஆண்டு மே மாதம் கைது செய்யப்பட்டதும் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, சிஸ்டத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, கம்பெனியில் எவ்வளோ வருமானம் இருக்குன்றதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ பில்டிங் யார் வாடகை பிடிச்சி கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்பாங்களா மாட்டாங்களா போலீஸ்? அந்த நான் கைதானது முதல் என் மீது அப்போது 16 வழக்குகள், கஞ்சா வழக்கு உள்ளிட்ட எல்லா வழக்குகளும் போடப்பட்டு அந்த ஆப்ரேஷனை முன்னின்று நடத்தியது வருண்குமார். ஸோ அப்போதே ராஜ் சத்யனை விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே கை தூக்கிட்டார். என்ன கூப்பிடாதீங்க, நீ தானே இப்போ அவனுக்கு ஆஃபீஸ் பிடிச்சி கொடுத்துருக்குற. இப்போ நம்மளுக்கு கேட்குறாங்கல்ல என்னென்ன கேள்விகள்னு, சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ கேள்வி கேட்கும்போது ஆஃபீஸ் யார் பிடிச்சி கொடுத்துருக்குறா அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? டிரான்சாக்ஷன் இருக்குது, அட்வான்ஸ் கொடுத்ததுக்கான டிரான்சாக்ஷன். பிடிச்சோன்னே கை தூக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன். ஏன்னா அவருக்கு போலீஸின் தயவு தேவை. இந்த பார்க்கிங் கான்ட்ராக்ட் பிரச்சனையிலேருந்து தேவநாதன் யாதவ் கூட இருக்கிறது, இதெல்லாம் தாண்டி இவர் செய்கிற பிஸ்னஸ்க்கு போலீஸோட உதவி தேவை. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரேன்ட்டு அன்று முதல் வருண்குமாரோட இன்ஃபார்மராக ராஜ் சத்யன் மாறுகிறார். இது மாதிரி சிக்கிறவங்களை இன்ஃபார்மராக மாற்றுறது ஜென்ரலாகவே போலீஸில் பண்ணுவாங்க. வருண்குமாருக்கு இதான் வேலை. இது போலீஸ் வேலைக்காக இதை செய்யவில்லை. இப்போ ஒருத்தன் சின்னதாக கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கேன், அவனை பிடிச்சிட்டு அவன் மேலே கேஸ் போடாமல் விட்றேன், யார் உனக்கு சப்ளைன்றதை சொல்லுன்னு போலீஸ் இன்ஃபார்மரை மாற்றுறது வழக்கம். தொழில் ரீதியாக இதை செய்தால் பரவாயில்ல. இதுக்கும் வருண்குமாருக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படிலாம் தகவல் எடுத்து இவங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நான் திமுகவை திருப்பி ஜெயிக்க வைக்கிறேன், திமுக ஜெயிக்கிறதுக்கு நான் தான் முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்தேன்றதை நிறுவி இவரே மந்திரி மாதிரி ஆகணும். அதுக்கு தான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொன்னேன். நம்ம ஆஃபீஸில் நீங்கள் 2 பேருமே வர்றதுக்கு முன்னாடி கார்த்திக்னு ஒரு பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். லா ஸ்டூடெண்ட்டு, சட்டம் படிக்கிற பையன். யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக படிச்சுட்டு கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா நான் தான் ஆஃபீஸில் லீகல் கரஸ்பாண்டன்ட்னு ஒரு இது போட்டு விட்டு ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பேசுப்பா சேனல்லன்னு சொல்லிட்டு நான் உதவி செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அவன் தான் அரெஸ்ட் ஆகிறான் புதுக்கோட்டையில். இதே மாதிரி இந்த நம்ம விக்னேஷ் மேலே போட்டிருக்காங்க, இது மாதிரி பிரியாணி கடைக்காரனை மிரட்டினான்றது மாதிரி இதே மாதிரி வேலை வாங்கி தரேன்ட்டு மோசடின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு. ஏன் புதுக்கோட்டையில் வழக்கு என்றால், புதுக்கோட்டையில் வருண்குமாரோட மனைவி எஸ்பி அந்த வழக்கில் தான் முதல்ல கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்கில் என்ன குற்றவாளியாக சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி மிரட்டி பணம் படித்தாருன்னு ஒருவர் மீது இன்னொரு வழக்கு கார்த்திக் மீது பதிவு செய்யப்படுகிறது. அதுலேயும் நான் குற்றவாளி. என்ன கன்ஃபெஷனில் வாங்குறாங்கன்னா, சவுக்கு சங்கர் சொல்லித்தான் நான் பணம் கேட்டு மிரட்டினேன் அப்படின்ட்டு வழக்கு. இந்த வழக்கு முடிஞ்சு அந்த பையன் 1 வாரம் 10 நாள்லேயே என்னமோ வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் அரெஸ்ட் ஆகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த பையன் சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனேயே செஞ்ச முதல் வேலை, எனக்கும் சவுக்கு மீடியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் வேலையில் இல்லைன்னு ஒரு பதிவு ஒன்று போடுறான். நானும் படிக்கிற பையன், அதனால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நான் விட்டுட்டேன். முடிஞ்சு போச்சு. ஜெயிலேருந்து நான் வந்த பிறகு ஒரு 20 நாள் இருக்கும். திடீர்னு என்னை கான்டாக்ட் பண்ணி, அண்ணே உங்களை பார்க்கணும் அப்படின்னா. என்ன விஷயம்ப்பா அப்படின்னா, சோர்ஸஸ்லாம் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. தம்பி, நான் 20 வருஷமாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாமல் சோர்ஸு புதுக்கோட்டையில் இருக்கிற ஒன்றை பார்த்து அதன் மூலமாக என்ன பார்க்குறதுக்கெலாம் அப்படிப்பட்ட சோர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை தம்பி, விட்டுரு தம்பி. என் மீது போடப்பட்ட அத்தனை வழக்குகளிலும் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இல்லையா? இந்த வழக்கில் நடவடிக்கையை காவல்துறை கைவிட்டிருக்கிறது. எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 கேஸ்ன்னு சொன்னாங்க. 2 கேஸ்லையும் எஃப்ஐஆர் க்ளோஸ்டு. என்ன கணக்குன்னா, எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டு நீ எனக்கு ரெகுலராக இன்ஃபார்மராக மாறணும், சங்கர் என்ன பண்ணிகிட்ருக்கான்றது எனக்கு சொல்லு, இதுதான் உங்கள் பிளான். எனக்கு எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்றது எனக்கு தெரியும். எனக்கு எங்களை லோக்கல் போலீஸ்லேருந்து சொல்லிட்டாங்க. இவர் அது தெரியாமல், அண்ணே நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா, அவனுக்கு இந்த வேலை தொடர்பாக ஒரு சின்னதாக ஒரு டேப் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த டேப்பை போலீஸ் யூஸ் பண்ணுறாங்க, காலேஜுக்கு தேவை, இன்னொரு டேப் வாங்கி கொடுங்க, படிப்பை நிறுத்திருப்பான்னு. எனக்கு அங்கே தெரியும் எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு.
என்கிட்ட நெருங்கிறதுக்கு. புரியுதா? நான் அப்படி சொன்ன உடனே என்னப்பா கஷ்டப்படியா, வாப்பா ஒன்று வாங்கி தரேன்ட்டு ஏதோ சொல்லுவேன். படிப்பை நிறுத்தி தம்பின்னு வரல. திருப்பியும் வர்றான், அண்ணே ஒரு முக்கியமான சோர்ஸ் உங்களை பார்க்கணுன்றான். அதுக்குள்ளே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த டேபெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. 2 பேரும் க்ளோஸ்ன்றதெல்லாம் தெரியும். நீ வைக்கலே ஆக முடியாது, புரியுதா? இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா இனிமேல் எனக்கு கான்டாக்ட் பண்ண, நீ என்ரோல் பண்ண மாட்டேன், ஒழுங்காக லைஃப்பை பார்த்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டேன். வர்றதில்ல இந்த பக்கம். இது வருண்குமார் ஸ்டைல். இப்போ இந்த பையனை நான் உள்ளே சேர்த்துருந்தேன்னு வச்சுக்கேன், வர்றது வந்து உட்காந்துக்கிட்டு அண்ணே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், என்ன நடக்குதுன்னு இதை தகவல் சொல்லணும். ஸோ இப்போது வருண் வெளியில் வந்தோடனே, நான் சிறையிலேருந்து வெளியில் வந்தோடனே என்ன தான் கஸ்டடியில் உட்காந்து ஒரு 5 நாள் 4 நாள் 5 நாளோ KFC சிக்கன்லாம் வாங்கி கொடுத்து தான் என்கிட்ட நல்லா பழகினார்ல. இதனால் வருணுக்கு நினப்பு சங்கரையே சோர்ஸாக மாற்றலான்னு நினப்பு. அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. இனிமேல் நம்ம கண்ட்ரோல் பாய யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டேன், வருமானத்துக்கு வழி இல்லை, நான் என் கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு வெளியில் எனக்கு சொல்லி அனுப்பும்போது, நீ வேறு எந்த சேனல் நீ பேசு, உன்னை பேச வேணான்னு சொல்ல, எந்த சேனலில் வேணாலும் பேசு, ஃபெலிக்ஸ் கிட்ட போய் பேசக்கூடாது அவ்வளோ சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் அவருக்கு வருணுக்கு நம்பிக்கை, சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருப்பா. அப்படி உண்மையில் அப்படி தானே இருந்தான். காசு இல்லை, குடியிருக்க வீடு இல்லை, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, எல்லாத்துலேயும் இந்த இளநீ கடைக்காரங்க கூட ஜிபேயில் பண்ணுன்றான், ஃபோன் இல்லை. அப்போ நான் உனக்கு உதவி செய்கிறேன்ற அப்படி வரும்ல. சொன்னோன்னே வருணுக்கு நினைப்பு என்னென்னா, நம்ம இவனை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு சொல்கிறபடி ஆட்டு வைக்கலாம். இப்போ திமுகவை இப்படி விமர்சனம் செய்து கொண்டிருந்த சவுக்கு சங்கர் அமைதியாகி பட்டும் படாமல் சினிமா விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கேன், எப்படி இருக்கும் திமுககாரங்களுக்கு? நாடா அவன் யாருக்குமே அடங்காதவன் எப்படின்னொன்னே நான் தான் அப்படின்னு போய் சொல்லிக்காரு. இதுதான் பிளான். ஃபஸ்ட்டு பேட்டியே ஃபெலிக்ஸ் கிட்ட தான். நான் அவர் முதல்ல சொன்னதே நீங்களும் ஃபெலிக்ஸ் சாரும் 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுங்க. அது வரைக்கும் வருண் என்கிட்ட வெளியில் வந்த பிறகு வருண் என்கிட்ட தொடர்பில் இருக்கார். அப்புறம் போய் ஃபெலிக்ஸ்கிட்ட கொடுத்துட்டு வந்த உடனே எனக்கு புரியல, நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தோமே, மீறி போய் பண்ணுறானே அவன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்க. அப்படி அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபோனை பிளாக் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு தான் நானும் மாலதியும் இருக்க புகைப்படங்கள் எல்லாம் வெளியில் வர்றது. அப்புறம் ஆத்திரம் தாங்க முடியல, இவ்வளோ தூரம் நம்ம சொன்னோம் கேட்கலன்னு சொல்லிவிட்டு இதய சிகிச்சைக்காக காவேரி மருத்துவமனைக்கு போனால் இவனுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு ஏதாவது பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட், ஒரு ஃபோர்ஜரி ரிப்போர்ட் எடுத்து வெளியில் விடும். இதெல்லாம் பண்ணாட்டு இது இவங்க மோடஸ் ஆப்ரேட். இந்த விஷயத்தில் ராஜ்சத்தியனை பிடிச்சது இன்றைக்கி வரைக்கும் ராஜ்சத்தியன் கண்ட்ரோல் இருக்கா அப்படி. சரியா? இப்போது சமீபத்தில் நடந்த விஷயத்துக்கு வருகிறேன். இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்? டிஎம்கேக்கு ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்க? யார் ஸ்ட்ராட்டஜி? ஏற்கனவே இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் வரிசையாக வந்ததை, ஐபேக்கு, ஷோ டைமு, இது போல் வந்த பல்வேறு நிறுவனங்களை திமுக உடனே கையெழுத்து போட்டுச்சுன்னு சொன்னேன். இது போன்ற நிறுவனங்களோடு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்ற தகவல் அதிமுகவில் ஒரு 4 பேருக்கு தான் தெரியும். அந்த டயத்தில் அந்த லூப்புக்குள்ளே ராஜ்சத்தியன் இருக்கார். இந்த தகவலை வருண்கிட்ட சொன்ன உடனே இங்கே தகவல் பாஸ் ஆகி டக்குன்னு அவங்களுக்கு கூப்பிட்டு சைன் பண்ணிட்டாங்க. அவன் எவ்வளோ தரேன்? நாங்கள் 8 கோடி, இந்த 10 கோடி, உட்கார், நீ ஒன்றும் வேலையெல்லாம் வேணாம், சும்மா வந்து உட்கார். இப்படி தான் ரிஷி, ராபின் சர்மா எல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. டீம்லாம் கொண்டு வரல. ஏன்னா அவங்களுக்கு தான் வியூக வகுப்பு நிறுவனம், பேனா நிறுவனம் இருக்குது. ஸோ சும்மா வந்து நான் ஆலோசனை சொல்கிறேன், சர்வே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இது நடக்குது. அப்போவே நான் ஷோவில் இண்டிகேட் பண்ணேன்னு நினைக்கிறேன், உங்கள் இன்ஃபர்மேஷன் இப்படி தான் லீக் ஆகுதுன்றதை இண்டிகேட் பண்ணேன். அதுக்கு பிறகு இவர் ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்துட்டார், பிரமணியா நிறுவனத்தை பிடிச்சிட்டு வந்துட்டார். பிடிச்சிட்டு வந்த பிறகு அந்த நிறுவனத்துக்கும் கட்சிக்கும் கோஆர்டினேட்டராக இவர் தான் இருக்கார். அந்த நிறுவனம் தன்னோட வேலையை இன்னமும் ராஜ்சத்தியன் நடத்தும் மெய்நிகர் மீடியா என்ற நிறுவனத்திடம் தான் அவுட் சோர்ஸ் செய்திருக்கிறது. இப்போது இந்த கார்த்தியை இப்படி யூஸ் பண்ண வருண், என்னை இப்படி யூஸ் பண்ண ட்ரை பண்ண வருண், ராஜ்சத்தியன் எப்படி சும்மா விடுவார்? ஸோ ரெகுலராக இங்கேருந்து தகவல் பாஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கு. தகவல் எப்படி போகிற செயின்னு கேட்டிங்கன்னா, ராஜ்சத்தியன் வில் டெல் வருண், வருண் வில் டெல் அண்ணாநகர் கார்த்தி, கார்த்தி வில் டெல் சபரீசன், சபரீசன் வில் இன்ஃபார்ம் தி கன்சர்ட் அஃபிஷியல்ஸ். திஸ் இஸ் ஹவு திஸ் சிஸ்டம் வாஸ் ஒர்க்கிங். பிரமணியா டீம் வருது, அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும், பில்டிங்கு இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் வேணும். ஆஃபீஸ் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, இந்த இவர் இருக்கிறாரு, ஒரு சரியான அப்பாட்டகர், இவருக்கு சென்னையில் தெரியாதவங்களே கிடையாது, இவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாருன்னு இவர் போய் சர்ஃபுதீனை புஷ் பண்ணுறார். சர்ஃபுதீன் யார் என்றால், அந்த ஒரு IAS அதிகாரியோட மருமகன்னு சொன்னேன். திருமணம் முறிஞ்சிடுச்சு, அதனால் நான் அந்த அதிகாரி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. சர்ஃபுதீன் யார் என்றால் ரெகுலர் பார்ட்டி கோவர், நடிகர் சிலம்பரசனுக்கு மேனேஜராக இருந்தவர். ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி எல்லாம் ஆல் பிஸ்னஸ் ஃபெயில்யூர். இந்த பெரிய பெரிய பார்களுக்கு மட்டும் சென்று குடிப்பதற்கென்று ஒரு குரூப் இருக்குது. அவங்க விடிய சுற்றிட்டு இருப்பாங்க காரில். அந்த மாதிரி குரூப்பை சேர்ந்தவர் தான் இந்த சர்ஃபுதீன். இவரோட பழக்க வழக்கம்லாம் யார் கூடன்னு கேட்டேன்னா, சபரீசன் டீமு கூட தான் பழக்க வழக்கம். 10 வருஷமாக அவங்க கூட சேர்ந்து தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ராஜ்சத்தியனை யூஸ் பண்ணி ஏடிஎம்கேவை இன்ஃபில்ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. உள்ளே நெருங்கணும், பொதுச் செயலாளர் கூட நெருங்கணும். அப்படி இன்ஃபில்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எடுத்த முதல் முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. முதல் முயற்சி தான் அந்த பிரபல போதை மருந்து கடத்தக்கூடிய அஜய் வாண்டையார். அவர் இந்த அஜய் வாண்டையார் யாருன்னு ஊரில் அத்தனை பேருக்கும் தெரியுது. டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறவன், ஃபோர்ஜரி பண்ணுறவன், மிரட்டி காசு வாங்குறவன், ஒன்றுமே இல்லாமல் பெரிய ரவுடின்னு சும்மா பிரபலப்படுத்திட்டு இன்ஸ்டாவில் ரீல் போடுற ரவுடி இது.
இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கவன் டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறது, மோசடி, சீட்டிங்கு, பல இடங்களில் புகார் நிலுவையில் இருக்கிறது ஊரில் எல்லாருக்கும் தெரியுது. ராட்சத்தின் எப்படி தெரியாமல் போச்சு? அப்போ எந்த அடிப்படையில் கொண்டு போய் நீ எடப்பாடி பழனிசாமி கூட சேர்த்து விட்றவரை? எந்த அடிப்படையில் ஒரு அதிமுக போன்ற கட்சியோட பொதுச் செயலாளர் கூட போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்க வைக்கிற? நீங்கள் இவர் தானே கூட்டு போனது, எது கூட்டு போகிற தெரியாதா? அந்தளவுக்காக குறைந்த ராட்சத்தியம். இரண்டாவது, அந்த அஜய் வாண்டையார் மாட்டும்போது அவரோடு சேர்ந்து அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இது தெரிஞ்சு மாட்டினது இந்த பிரசாத் என்ற அதிமுகவின் ஐடி விங் மாநில துணை செயலாளர். ராட்சத்தின் மாநில ஐடி விங் செயலாளர் ஆனதிலிருந்து பிரசாத் கூடவே இருக்கிறார். பிரசாத் ட்ரக் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியாது என்று ராட்சத்தின் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் ஒன்றும் தவறு இல்லை. எப்படி தெரியும் அப்படின்ட்டு அந்த ஒரு பிரசாத்தை நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு இந்த சென்னை புறநகரில் 2 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக போடுறாங்க. ஐடி விங் சார்பாக மாநில நிர்வாகி என்ற அடிப்படையில் பொறுப்பாளராக போடுறாங்க. அந்த தொகுதிக்கு இன்னொரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அதிமுக மருத்துவமனை செயலாளர் டாக்டர் வேணுகோபால் அவர்கள்கிட்ட கேட்டேன் நான். இந்த கைது இதெல்லாம் நடந்த பிறகு, டாக்டர் எப்படி டாக்டர் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஒரு நாள் கூட வேலை செஞ்சதில்லை சங்கரவன். வருவான், பயங்கரமாக வேர்க்கும் அவனுக்கு. சார் என்னால் வெயிலில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, காரில் உட்காந்துக்கிறேன்னு போய் உட்காருவான். சார் அர்ஜென்ட்டாக பாரில் வேலை இருக்குது, பார் நடத்துகிறேன்னு சொல்லுவான். எப்போ போய் நீ பார் நடத்து கட்சி வேலை பார்க்குறது சொன்னால் நீ பார் நடத்துகிறேன்ற நீ போன ஒரு நாள் கூட வேலை செஞ்சதில்லை சங்கர். அப்புறம் நான் தான் சொல்லி அவன் சரியாக வரமாட்டானே அண்ணன்ட்டு சொல்லி மாற்றி விட்டேன் அப்படின்னு வேணுகோபால் சொன்னான். ஒரு நாளில் வேணுகோபால் கண்டுபிடிக்கிறாரு. உங்களுக்கு 2 வருஷமாக எப்படி தெரியாமல் இருந்துச்சு? ஒன்று. இரண்டாவது, இந்த பிரசாத்துக்கு வேலையே ஏடிஎம்கே பீரியட்லேருந்து இது நடந்திருக்கு. ராட்சத்தினும் சேர்ந்து பண்ணியிருக்காரு. யாராவது இப்போ நீ இருக்கிற அரசு வேலை வேணும்னு சொன்னேன்னா வேலை வாங்கி தரேன். இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் போட்டாங்களே இது மாதிரி நான் வேலை வாங்கி தரேன் ஏடிஎம்கே பீரியட்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வேலையை பண்ணி பல பேர் பணம் கேட்டு 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 டார்ச்சர் பண்ணுறாங்க. ஊருப்பட்ட கம்ப்ளைண்ட்டு, இந்த கம்ப்ளைண்ட் அத்தனையும் ராட்சத்தினுக்கு தான் போகுது. ஏன்னா அவர் கீழே தானே வேலை செய்கிறாரு. ஏன் நீங்கள் தலைமையிட்ட சொல்லலை? ஏன்னா இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு ராட்சத்தினே பல பேர்கிட்ட வீடியோ காலில் பொதுச் செயலாளர் வீட்டில் உட்காந்து பேசியிருக்காரு. சிஎம் வீட்டில் உட்காந்து இப்போ நீ தான் ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துருக்குற, பணம் வேணும்னு கேட்குற. சிஎம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உனக்கு வீடியோ கால் பின்னாடி ஒரு சிஎம் ஒரு திரு பழனிசாமியோ இல்லை பழனிசாமி வீட்டில் இருப்பவர்களோ அந்த பக்கம் நிற்கிறாங்க. அப்போ நீ இந்த வீடியோ காலில் நீ இதை பார்க்கும்போது உனக்கு நம்பிக்கை வருமா வராதா? இது நடந்திருக்கு. இதெல்லாம் தெரிந்த பிறகு தான் வீட்டு போய்ட்டு வராதுன்னு சொல்கிறது அங்கிள் இதெல்லாம் சொன்ன பிறகு. ஸோ இந்த சர்ஃபுதீனை கொண்டு போய் பிரமணியாட்ட பிளான்ட் பண்ணுறாங்க. அந்த டீமு ஆந்திரா டீம், மொழி பிரச்சனை, இங்கே தான் வேலை செய்யணும். இங்கே அவங்களுக்கு இந்த பக்கத்து வீட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா, அடுத்த தெருவுக்கு எப்படி போகணுன்னு தெரியும், எங்கே ஹோட்டலுக்கு போகணுன்னு தெரியும், வாங்கணும்னு தெரியும். ஒரு 100 ஏதோ ஒரு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை வச்சு வேலை வாங்கணும், அவங்களெல்லாம் மேய்க்கணும், அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும். மொழி தெரியாமல் போகணும். திடீர்னு கொண்டு போய் விசாகப்பட்டினத்தில் இறக்குனா உனக்கு என்ன தெரியாங்க? அப்போ அங்கே லோக்கலில் ஒருத்தன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது உனக்கு அது எளிதாக இருக்கிறது அல்லவா? அந்த அடிப்படையில் சர்ஃபுதீனை இவங்க எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஹி வாஸ் அ கோ கெட்டர். என்ன வேணும்னாலும் இந்த மாதிரிங்க இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல போய் ஒருத்தட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்கணும், நான் போய் பார்த்துக்கிறேன். எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அத்தனை பேருக்கு நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணேன். இங்கே இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு வெஹிக்கிள் வேணும், ஒருத்தரை பிக்கப் பண்ணணும், நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் அந்த ஆஃபீஸ் அட்மின் குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் சர்ஃபுதீன் இருந்து சர்ஃபுதீன் எம்ப்ளாயிவாக ஆகிட்டாப்ட். சர்ஃபுதீன் மூலமாக ரெகுலராக இன்ஃபர்மேஷன் ராட்சத்தினுக்கு வர, ராட்சத்தின் வில் பாஸ் ஆன் டு வருண், வருண் டு அண்ணனர் கார்த்தி, கார்த்தி டு சபரீசன், சபரீசன் டு அஃபிஷியல்ஸ். ஸோ இந்த நேரத்தில் இதை ஸ்ட்ரைக் பண்ணி பிரமணி ஆஃபீஸை சீல் பண்ணணுன்ட்டு முடிவெடுக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே ராட்சத்தினுக்கு இவங்களை தூக்க போகிறாங்கன்னு தெரியும். ட்ரக் மேட்டரில் சர்ஃபுதீன் மூலமாக தூக்க போகிறாங்கன்னு தெரியும். தூக்கும்போது என்னைக்கு தூக்கணும்னு இவங்க கணக்கு போடுறாங்கன்னா, வண்டியில் பணம் இருக்கும்போது தூக்கணும்னு ஐடியா. ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தெர் வாஸ் சம் கேஷ். ஓகே, ஸோ இன்னைக்கு இப்போ போனீங்கன்னா இருக்குது, அது ட்ரக்கு சம்மந்தமான பணம் இல்லைன்னு போகும்போதே போலீஸ்க்கு தெரியும். சர்ஃபுதீன் ஒன்றும் பெரிய வியாபாரிலாம் கிடையாது. பார்ட்டி கோவர்ஸ் இல்லை, யாராவது ரொம்ப ஒரு விஐபி, ஒரு சினிமாவில் இருக்கக்கூடியவங்க எனக்கு இது மாதிரி வேணும்னா வாங்கி இந்த பாப்பிட்டு இவ்வளோ தான். ஹி மைட் ஆல்சோ பி அன் யூசர். தெரியல எனக்கு யூஸராக இல்லையான்றது எனக்கு உறுதியாக தெரியாது. பட் இந்த பழக்கம் இருக்குது. அதான் 10 வருஷமாக பார்ட்டி கோவர்னு சொல்கிறேன்ல, தே ஆல் யூஸ். ஒருத்தர் 2 பேருன்னு இல்லை, பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியவர். இப்போ இந்த பெரிய வீட்டு குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஸோ இது மாதிரி இந்த கான்ட்ராக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆள், ஆனால் வியாபாரி கிடையாது. ஸோ காரில் பணம் இருக்குது, போய் தூக்குங்க. ஸோ அதான் டே டு டே மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியுது இல்லை. ஸோ சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பணத்துக்கும் போதை மருந்துக்கும் இந்த வழக்குக்கும் பிரமாண்யாவோட பங்குதாரர்களுக்கோ ஊழியர்களுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை என்பது காவல்துறைக்கு நன்றாக தெரியும். கைதான 2 பேரும் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுங்க சார், 2 மாதம் வரைக்கும் சில ட்ரக்ஸு இருக்கும், சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னால் யூ கேன் ஃபைண்ட் அவுட், எடுங்கன்னொடனே எடுக்கல. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அது முக்கியம் இல்லை.
இதுக்கு வா. ஸோ ஒரிஜினல் பிளான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணது மாதிரி இது ஆஃபீஸை சீல் வச்சுருது, இவங்களை முடைக்கிறது, முடிஞ்சால் தூக்கி உள்ளே வைக்கிறது. பார்ட்னர்ஸ் 2 பேரையும் பாஸ் இப்போது என்ன தூக்கி உள்ளே வச்சா எப்படி நீங்கள் நடத்துவீங்க? சேனலை தூக்கி உள்ளே வச்சுருது. டெம்பரரியாக செட்பேக் ஆகுமா? ஒரு 2 மாதம் இழு ஜாமீனுக்கு, அதெல்லாம் எளிதாக பண்ண முடியும். 3 மாதம் கூட எடுக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சிருமா? இதுதான் பிளான். டே டு டே தகவல்களை லீக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே இவங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னென்னா உள்துறையோட தலையீடு, ஆளுநர் மாளிகையின் தலையீடு. லைட்டாக பண்ணிட்டாங்க, தூக்கி உள்ளே வச்சிடலாம். இப்படி தானே இவங்க கணக்கு போடுறாங்க. என்ன இப்படி தானே கணக்கு போட்டாங்க. இவ்வளோ தான், அவ்வளோ தான், 10, 25, 30 கேஸ் போட்டாச்சு, எந்திரிக்க மாட்டான்னு நினச்சாங்க. இது மாதிரி இவங்க பிளான் பண்ண. ஸோ உள்துறை அமைச்சகம், ஆளுநர் மாளிகை எல்லாம் தலையிட்ட உடனே இது முடியாதுன்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டாங்க. இப்போ இந்த வழக்கில் அவங்கள கைது பண்ணல. இந்த 2 ஊழியர்கள் பண்ணாங்களே அவங்கள நீங்கள் ரிமாண்ட் பண்ணல, கைது பண்ணல. ஃபோன் எதுக்கு போடுங்க நீங்கள்? இவங்க நோக்கம் இந்த வழக்கை புலனாய்வு செய்கிறது இல்லை. இன்னொன்று அந்த ஏற்கனவே ஒருத்தன் விமலேஷனோ விக்னேஷனோ யாரோ ஒருத்தர் நம்ம பிடிச்சி அதை வச்சு தான் அதை எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. அவங்ககிட்டயே ட்ரக் சீஸ் பண்ணல. 10 கிராம் கஞ்சா இஸ் அ ஃபைனபிள் அஃபென்ஸ். ரிமாண்டு பண்ணக்கூடிய அஃபென்ஸ் இல்லை, ஸ்டேஷன் பெயில் விடக்கூடிய அஃபென்ஸ். அது சிந்தட்டிக் ட்ரக் எதுவுமே பிடிக்கல, எல்எஸ்டி எல்லாம் போய் இப்போ இங்கே ஆப்ரேஷன் தெரியுதா? ஸோ இந்த ஆப்ரேஷனை செய்வதன் மூலம் அதிமுகவோட வியூகத்தையே 1 மாதத்துக்கு அல்லது 2 மாதத்துக்கு பின்னுக்கு தள்ளுவது. ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். டேரக்டர்ஸை, பார்ட்னர்ஸை, பாசஸ் 2 பேரை தூக்கி உள்ளே வச்சிடறாங்க. அவங்களால செயல்பட முடியாது. உண்மை. இப்போ நீங்கள் இன்னொரு வியூக வகுப்பு நிறுவனம் தான் ஹையர் பண்ணணுமா? அந்த டீமை வச்சுட்டு புதிய வியூக வகுப்பு நிறுவனம் தான் ஹையர் பண்ணணும். பழையபடி வேலை செய்ய முடியுமா? தட் வில் பி a setback. ஈஸியாக திமுக ஜெயிச்சிருமா? ஜெயிச்சிச்சுன்னா ஐஸ்கிரீம் டிஜிபி, இந்த மென்டலு உளவுத்துறை டிஐஜி. தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு யாரை பயன்படுத்துகிறாங்க? இது அன்னைக்கு எனக்கு இரவு சொன்னாங்க, சபரீசன் தலையிட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சபரீசன் எப்படி இதில் தலையிட முடியும்னு எனக்கு உள்ளபடியே புரியல. ப்ராபப்ளி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சபரீசன்ட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டுலாம் நான் நினச்சேன். எல்லாத்துக்கும் நம்ம சபரீசன் காரணம்லாம் நம்ம முடிவெடுக்க முடியாது அப்படின்ட்டு நான் நினச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தா என்டையர் ஆப்ரேஷன் வாஸ் ஹிஸ். நான் பல முறை சொல்லியிருக்கேன், 1 லட்சம் கோடி வச்சுருக்காங்க, ஆட்சி போச்சுன்னா ஜெயிலுக்கு போவாங்க. அப்படி இருக்கும்போது சாம பேத தான தண்டம் என்று அத்தனை ஆயுதங்களையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதோட ஒரு மோசமான நீட்சி தான் இந்த ஆப்ரேஷன். இது போக இன்னும் என்னென்னவெல்லாம் இந்த பத்திரிகைகளில் 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட மிதுன் பற்றியும் திரு வேலுமணி அவர்கள் பற்றியும் இது எல்லாம் ராஜ்சத்தியம் இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தோணும் ராஜ்சத்தியம் அந்த கட்சியிலே நிர்வாகி. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் தானே அவருக்கு நல்லது. அவர் ஏன் ஏடிஎம்கே தோக்கணும்னு நினைக்கணும்? இன்றைக்கி அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது. இன்றைக்கி ஐடி விங்குக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா? ஐடி விங்க்கு இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பொதுச் செயலாளர் போய் பார்க்க முடியும். ஆட்சிக்கு வந்த பிறகு ஐடி விங்க்கு என்ன பார்க்கல? சரி, ஆட்சிக்கு வந்தால் இவர் மந்திரியாக வரா, இல்லை இவர் எம்எல்ஏவாவது ஆவாரா? ஏன் ஆக மாட்டார்? சீட்டு கொடுத்தா தானே. அதான்ப்பா, ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஐடி விங் செயலாளருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்களா? அவங்க அப்பா எம்எல்ஏ, அப்பாவுக்கு சீட்டு கொடுப்பாங்களா, பையனுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? அப்பாவுக்கு. குடும்பத்தில் ஒருத்தருக்கு, ரைட்டா? எம்எல்ஏவும் ஆக முடியாது. அவங்க அப்பா அமைச்சராக வாங்குறது எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் இதே வசதிகளோடு நீங்கள் இருக்கலாம் அல்லவா? கார்த்திக் கூட சேர்ந்துட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறாருப்பா. இது போல் பல தகவல்களை பொதுச்செயலாளர் காதுக்கு சென்றதா இல்லையான்றதெல்லாம் தெரியல. நாம் நிகழ்ச்சி வாயிலே பல முறை சொல்லியிருக்கோம் எந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஷியலாக ராஜ்சத்தியன் இருக்கிறார் என்றால், நாம் நமது நிகழ்ச்சியில் 2-3 முறை இவரை பற்றி பேசின உடனே எடப்பாடியோட பிஏ அருண் மூலம் அழுத்தம் வருகிறது. பேசாதீங்கன்னு பாருங்கள், ஒழுங்காக ஐடிவிங்க வேலை செய்ய சொல்லுங்கள். என்ன வேலை செய்யலைன்றதுக்காக தான் சொல்கிறோம். ஒழுங்காக வேலை செஞ்சுச்சுன்னா நாங்கள் பாராட்ட போகிறோம். வேலை செய்யலைன்னா பேசி தான் ஆகும். நீங்கள் இதெல்லாம் தலையிட்டிங்கன்னா திருப்பி பேசுவேன்ட்டேன் நான். எடப்பாடியோட பிஏவை வச்சு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்னா அப்போ எவ்வளோ செல்வாக்கு இருக்குது ராஜ்சத்தியனுக்கு. ஸோ எடப்பாடி பிஏ உங்ககிட்ட பேசியிருந்தாருன்னா திரு எடப்பாடி அவர்களின் கவனத்திலோ இல்லை அவர் சொல்லியோ தானே சார் பேசியிருக்க முடியும். அப்படி ஆப்ரேட் ஆகிறது இல்லை. இவங்க ஒரு சர்க்கிள். அவரை பற்றி விமர்சனம் பண்ணும்போதே அவர் கண்டுகொள்வதில்லை. வெளிப்படையாக தானே சொல்லியிருக்கான். எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கான். ஒரு முறை நம்மை அழைத்து எதுவும் சொன்னதில்லை. அப்படி இருக்கும்போது இது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குது பார்த்தீங்களா? நான் பல முறை இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. கேஷ் சீசர் உங்களுக்கு இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு கேஷோடு அந்த வண்டி இருக்குன்றது ஸ்பெசிஃபிக்காக தகவல் கிடைக்காம எப்படி பண்ணுறாங்க? இன்னொன்று போய் பிடிக்கிறதுக்கு போனப்போ யாரை இவங்க தேடி வர்றாங்களோ அந்த நபர் இருக்கிறார், அவரோட பேரை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நீ இல்லை அவன் தான் வேணும்னு கேட்குறாங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோவில் இருக்கவே எங்கே அவங்க காவல்துறை விசாரணை நடத்தியதே ட்ரக்கு இதெல்லாம் கிடையாது. கம்பெனியோட ஓனர்ஸ் 2 பேரோட ஃபோட்டோ காமிச்சு இவங்க எங்கன்னு ஃபோட்டோ பார்த்து நீ தானே அது அப்படி தான் வண்டியில் ஏற்றிருக்காங்க. ஃபோட்டோவை காமிச்சு இப்போ பிடிக்கக்கூடிய அளவுக்கு என்ன காணாமல் போய் தேடப்படக்கூடிய குற்றவாளிகளா? ஸோ இவங்க 2 பேரும் தி டாப் பர்சன்ஸ் இன் திஸ் ஃபேர்ம். இவங்க 2 பேரையும் தூக்கி உள்ளே வச்சோன்னா நிறுவனம் நின்றுச்சு. உள்துறை தலையிடலப்பா. என்னப்பா இருக்கும் இன்றைக்கி? ரிமாண்டா? ட்ரக் கேஸில் பெயில் கிடைக்கிறது எவ்வளோ நாள் மலதியாகும்? குறைஞ்சது 6 மாதம் ஆகுது. 3 மாதம் மினிமம். பெரிய பெரிய வக்கீலாம் எவ்வளோ வேகமாக பண்ணிங்கனாலும் 2 மாதம் ஆகிடும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, செஷன்ஸுன்னு நினைக்கிறேன் ட்ரக்குன்னா, மேஜிஸ்ட்ரேட்டு, செஷன்ஸு, ஹைகோர்ட்டு. ஹைகோர்ட்டில் பிபிஏ ஆஜராவார்.
இன்னொன்று ஒரு 10 நாள் இல்லை 20 நாளே ஆனாலும் அதுக்குள்ளே the damage is done. இதுதான் இவங்க பிளான்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை பதிவு பண்ணுறேன். சார் ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஐடி விங்கு பயனியர் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரமாணியா திரு சபரீசன் அளவுக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ணுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு பயமுறுத்துதாங்க சார். பயமுறுத்துதுன்றதை விட போட்டியே இல்லாமல் பண்ணுறது ஈஸி இல்லையா? எதுக்கு போட்டி போட்டு நானும் கஷ்டப்பட்டு சண்டை கிண்டை போட்டுக்கிட்டு ரன்னிங் ரேஸ் போயிட்டு இருக்கேன், எதிராளி காலை வச்சு விட்டா ஈஸியா? எதுக்கு அவனும் ஓடி நானும் ஓடி கஷ்டப்பட்டு ரேஸை தொடுறது ஈஸி இல்லையா? வியூக வகுப்பு நிறுவனம் ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க உணர்றாங்களாங்க சார்? அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே ஷோ டைமை தூக்குறாங்க, ஐபேக்கை தூக்குறாங்க. பிரசாந்த் கிஷோர் 21 தேர்தலுக்கு வேலை செய்து சென்ற பிறகு பிரசாந்த் கிஷோருக்கு மட்டும்தான் மூளை இருக்கா? நமக்கு இல்லையா? நாமளே இன்னோஸாக ஒன்று ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு தானே பேனா நிறுவனத்தை உருவாக்கினார்கள். அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 200 எம்ப்ளாயிஸ் என்று நான் நினைக்கிறேன். அந்த எம்ப்ளாயிஸோட அந்த நிறுவனம் செம்மையாக தானே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை விட இப்போ நீங்கள் என்ன வியூகம் வகுக்க போகிறீங்க? எதுக்கு ஐபேக்கு, எதுக்கு ஷோ டைம் சொல்லுங்கள்? 10 கோடி ஜஸ்ட் ஃபார் கன்சல்டன்சி. எம்ப்ளாயிஸ்லாம் கிடையாது, அவங்களுக்கு செலவே கிடையாது. ராபினும் ரிஷியும் வந்து உட்காந்து கன்சல்டன்சி பண்ணுறதுக்கு ஆளுக்கு 10 கோடி. தம்பி பைத்தியமாவங்க. இவங்ககிட்ட இல்லாத என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க 2 பேரும் சொல்லிட்டு போகிறாங்க? அவங்க ஏடிஎம்கேக்கு போகக்கூடாது. இப்போது ஒரு திரு பழனிசாமி அவர்கள் பேசுகிறார் இல்லையா? அந்த பிரச்சார பயணத்துக்கு சென்ற போது சில சேனல்ஸு லைவ் போட்டாங்க. 2வது நிமிஷம் லைவை கட் பண்ண சொல்லிட்டுவாங்க. நான் ஒரு பழனிசாமி பேசி ஒரு 15 நிமிஷம் அவர் பேசுகிறத ஜனங்கள்லாம் பார்த்து அப்படியேவா மாறி அதிமுக வாக்களிச்சிட போகிறாங்க. போட்டியே இருக்கக்கூடாது. பிஜேபி டெல்லியில் என்ன பண்ணுதோ அதை இவங்க இங்கே பண்ணுறாங்க. அண்ட் அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரமணி ஆப்ரேஷன் ஆக்சுவலி இஸ் அ பிரில்லியன்ட் ஆப்ரேஷன். ஹோம் மினிஸ்ட்ரி மட்டும் தலையிடலைன்னா எந்திரிச்சு வந்திருப்பாங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமி வியூக வகுப்பு நிறுவனம் இல்லைன்னா ஐயோ நான் எலெக்ஷனுக்கே போகலப்பா அப்படின்ற ஆள் எல்லாம் கிடையாது. எந்திரிச்சு வந்து சண்டை போட்டிருப்பார், இன்னும் வேகமாக கூட வேலை செய்திருப்பார்கள். அதனால் நீங்கள் அப்படிலாம் ஒரு இந்த சீப்போல் வைக்கிற மாதிரிலாம் பண்ணிட முடியாது. பட் ஒரு ஷேக்கப் ஆயிருக்கும்ல. இல்லை அது இம்பார்ட்டன்ட்டுன்னு போய் தானே சார் இவங்களும் அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம பேசியிருக்கோம் அது இம்பார்ட்டன்ட்டுன்னு. ஆனால் திரு சபரீசனே இறங்கி வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எனக்கு இப்போ தான் புரியுது. மாலதி திருப்பி ஒரு ஒத்த யூடியூப் சேனல் என்ன அப்படி தமிழ்நாடு தேர்தலை புரட்டி முடிவை மாற்றிடுவோமா நம்ம? எதுக்குமா 35 கேஸு? எதுக்கு ஒவ்வொரு வாரமும் திருச்சி, கரூர், கோயம்புத்தூர், மதுரை? எதுக்கு? யூடியூப் சேனல் தானே நீங்கள், சேட்டலைட் சேனல் கூட இல்லைல்ல. உங்கள் மேலே எதுக்குமா 5 எஃப்ஐஆர்? சொல்லுங்கள். நம்ம தான் பேசணும், கேஸை வாங்குகிறோம். ஜெயபிரகாஷ் பைக் எதுக்கு தூக்குறாங்க? பிரசாத் பைக் எதுக்கு தூக்குறாங்க? ஒரு சின்ன நிறுவனம் தானே, பேசவே கூடாது. வேணும் உனக்கு வியூகம்னு ஒன்று இருந்தால் தானே நீ வகுப்பை தூக்குறேன்டா வியூகத்தை. பட் அவங்க ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் ஆப்ரேஷன். அவங்க மிஸ்ஜட்ஜ் பண்ணது ஹோம் மினிஸ்ட்ரியோட தலையீட்டு. அதை எதிர்பார்க்கல. ஐஸ்கிரீமுக்கெல்லாம் தெரியும் ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லியும் கேட்காம மீறிலாம் எதுவும் பண்ணனா டவுசர் அவுத்துருவாங்கன்னு தெரியும். ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் தான் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கம் தொலைச்சிருவாங்கன்றது தெரியும். அதனால் சத்தம் போடாமல். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், துப்பாக்கி எதுக்குமா தூக்கி தலையில் வைக்கணும்? நீ ஃபோனில் எதாவது டேட்டா உருவிருப்பாங்களா? ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுட்டு இருப்பாங்களா? 2 நாள் முன்னாடியே ராட்சத்தினுக்கு தெரியுன்றாங்க. இவ்வளோத்தெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அரௌண்டு 12 மதியம் ஒரு 12 11:30 12 ரிலீஸ் பண்ணுறாங்க ஸ்டேஷன்லேருந்து. இந்த அரும்பாக்கம் காவல் நிலையம் என்று தான் நினைக்கிறேன் ரிலீஸ் பண்ணுறாங்க. கூட்டு போகிறது ராட்சத்தி. இப்போ எப்படி சந்தேகம் வரும்? கூட்டு வந்துட்டு அங்கிள் கூட்டு வந்துட்டேன், அங்கிள் அண்ணே கூட்டு வந்துட்டேன். இவன் தான் பிடிச்சி கொடுத்தான்னு தெரியாமல் இவங்களும் அந்த காரில் ஏறி உட்காந்து போகிறாங்க. ஸ்கெட்சு போட்டதே வந்தால் தான் தெரியாமல். ஸோ இதை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு தேர்தலை அணுக வேண்டும். எத்தகைய ஆபத்தை மடியில் கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ளும்.